ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு உன் கண்களும் காதல் பேசுமோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த எபிசோட எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் முதல்ல நடந்தது காட்டுறாங்க. சோல் ஒரு டைம் தண்ணிக்குள்ள விழுந்தப்ப அவளை சஞ்சய் காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கான். ஆனால் சோல் யார் அவளை காப்பாற்றினதுன்னு கூட தெரியாமல் வெளியே நின்றுட்டு இருக்கவங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, எதுக்கு என்ன காப்பாற்றினன்ட்டு. இதை கேட்டுட்டு சஞ்சய் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காட்டினாங்களே அந்த சீன் காட்டுறாங்க. சோல் ஃபேன் கான்சர்ட் முடிச்சுட்டு வரும்போது அவளோட வீல் சேர் ஸ்டக் ஆயிருமா, அப்போ அவள் சஞ்சய்வை பாப்பா. ஆக்சுவலாக அன்னைக்கு சஞ்சய் எதேச்சியாக வந்ததாக காட்டியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சோல் எவ்வளோ சாக்கில் இருக்கான்னு மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அன்னைக்கு சஞ்சய் இவ சோலுன்னு தெரிஞ்சுதான் இவ கிட்ட பேச வந்திருக்கான். இவ சஞ்சய்வை பார்த்துட்டோன்னு சந்தோஷத்தில் இருக்க, இவ மனசுல எல்லாம் சோலுக்கு தன்னை ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிற ஏக்கம் மட்டும்தான் நிறையா இருந்திருக்கு. ஸோ மனசுல இருக்க காதலோட சோலை பார்த்துட்டே தான் நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டுமான்னு கேட்டிருப்பான். ஆனால் அதுக்குள்ளே சோலோட ஃப்ரெண்டு வந்திருப்பா. அன்னைக்கு சோல் கொடுத்த சாக்லேட் அதுக்கப்புறம் சோகமாக பார்த்துருப்பான். அதுக்கு காரணம் இவங்க ஃபர்ஸ்ட் மீட்டப்ப சோல் டெலிவரி பாய் நினச்சிட்டு கொடையை கொடுத்துட்டு அவள் சாக்லேட் கொடுத்துருப்பாள்ல, அதனால தான் அந்த சாக்லேட்டே ரொம்ப எமோஷ்னலாக பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் சோல் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவள் வீட்டு முன்னாடி நின்று வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் ஹோட்டல் போயிருக்கான். அங்கே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது சூசைட் பண்ணியிருக்கான். இப்போ இந்த கதையில் காட்டிட்டு ப்ரெசென்ட்டில் சோல் கண்மொழிக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலாக அவள் நேற்று டைம் ட்ராவல் போயிட்டு வந்தோன்னே அந்த தண்ணிக்குள்ளே தானே விழுந்திருந்தா. அங்கே மயங்கி இருக்கனால இவள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சஞ்சய்வே இறந்திருக்கான். ஸோ இவ உடனே சஞ்சய்வை பார்க்க போக அங்கே சஞ்சயோட அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இவ டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தால, அது கனவு தான், எதுவுமே மாறலன்னு நினச்சிட்டு இவ சோகமாக போக சஞ்சயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சோலை பார்க்குறான். உடனே அவங்க சோலை கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்க தான் சோல்கிட்ட நடந்த விஷயத்தையே சொல்றாங்க. நேற்று சஞ்சய் உங்களை மீட் பண்ணாங்கல்ல, ஆக்சுவலாக அது நீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மீட் பண்ணியிருக்காங்க. அவர் கடைசியாக பார்த்துட்டு இருந்த ஃபோட்டோ உங்களோட தான் சொல்லி இவங்க பாஸ்ட்ல ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா அதை கொடுக்குறாங்க. இப்போதான் சோலுக்கு சாக்கு. ஏன்னா இவ டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது இவன் நம்பிட்டா. அதோட இதுக்கு முன்னாடி இவங்க மீட் பண்ணி பேசியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவ டைம் ட்ராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் சஞ்சய் கூட அதிகமாக பேசியிருப்பா. ஸோ அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ மெமரியாக இருக்கும்போது இவளால் ஃபியூச்சரை சேஞ்ச் பண்ண முடியும்னு இவ தெரிஞ்சுக்கிறா. உடனே இதுக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ண இடத்துக்கு போய் அந்த தண்ணிக்குள்ள அதே மாதிரி விழுந்து அந்த வாட்சை ப்ரெஸ் பண்ணுறா. ஆனால் அவளால் டைம் ட்ராவல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சோகமாக வீட்டுக்கு போய் அவகிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, அதை திறந்து பார்த்தா இவங்க எடுத்ததுல 3 ஃபோட்டோஸில் 2 இவ கிட்ட இருக்கு, 1 தான் சஞ்சய் கிட்ட இருந்திருக்கும். ஸோ அது இவ சோகமாக பார்த்துட்டு இருக்கும்போது ஹயோக் சோலுக்கு கால் பண்ணுறான். அப்போ ஹயோக் சோல் கிட்ட நேற்று சஞ்சய் ஒன்று மீட் பண்ணான்னு எல்லாரும் சொன்னாங்க, அவன் ரொம்ப சோகமாக இருந்தான், நான் உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்ட்டு நான் அவனை புரிஞ்சிக்காம விட்டுட்டேன்னு ஹயோக் அழுதுட்டே சொல்ல சோலு அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹயோக் அவன் உன்னை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டான், அது ஏன்னு உனக்கு தெரியும் தானேன்னு கேட்குறான். இவளுக்கு அதை பற்றி எதுவும் தெரில. அது என்னன்னு ஹயோக் சொல்ல வரக்குள்ளேயே அந்த ஃபோன் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் லைன் கிடைக்கல. அப்பன்னு பார்த்தா அந்த வாட்சில் ஒரு லைட் எரியுது. ஏன்னா அப்போ மணி 12. ஸோ இந்த வாட்ச் 12 மணிக்கு தான் ஒர்க் ஆகுமோ என்னமோன்ட்டு சோல் அந்த வாட்சை மறுபடியும் அமுத்த சோல் அது மூலமா மறுபடியும் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கே போயிடுறா. ஸோ சோல் பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணி போனால, அதுக்கப்புறம் இப்போ திரும்பி வரக்குள்ள இடையில 10 நாள் போயிருக்கு. ஆக்சுவலா இந்த 10 நாளும் சோலோட உடம்புக்குள்ள உண்மையான சின்ன பொண்ணு சோல் இருப்பாள், அவ தான் இருந்திருக்கா. அவ இத்தனை நாள் உட்காந்து ரொம்ப அலப்பறை பண்ணி வச்சிருக்கா. என் உடம்புக்குள்ள ஏதோ ஆவி புகுந்த மாதிரி இருக்குன்னு அவங்க அம்மா பாட்டி கிட்ட எல்லாம் சொல்லி ஏதோ பேயோடுற சடங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. அதோட சஞ்சய் இவகிட்ட பேச வரப்ப அவன் ஏதோ ஹராஸ் பண்றான்னு நினைச்சிட்டு அவனை கேவலமா திட்டி துரத்திருப்பா. ஸோ சின்ன பொண்ணு சோல் பண்ணதில் இவளுக்கு தெரிய வர இவ அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அதோட இவ இங்க டைம் டிராவல் பண்ணி வந்தது ஜூன் மாசமா. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் இங்கே தங்கியிருப்பா. அதுக்கப்புறம் தான் அவள் திரும்பி போயிருப்பா. ஸோ இப்போ 10 நாள் கழிச்சு வந்திருக்கா. இனி எத்தனை நாளைக்கு அவளுக்கு இந்த பாஸ்ட்ல இருக்க வாய்ப்பு கிடைக்கும்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ தானே அவளோட ஆக்சிடென்ட்டையும் தடுக்க முடியும், சஞ்சய் கூட இருக்க மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்திக்க முடியும். அதுக்கப்புறம் இவ ஸ்கூலுக்கு போய் சஞ்சய் கிட்ட பேசினாலும் இவ பண்ண பிரச்சனையில சஞ்சய் இவளை அவாய்ட் பண்ணிட்டு தான் போறான். இவ சஞ்சய் கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறா, இந்த 10 நாள் என் உடம்புக்குள்ள ஆவி இருந்துச்சு, எங்கள் வீட்டில் பேயோடுற சடங்கெல்லாம் பண்ணோம், என்ன நம்புன்னு சொல்லும் போது அப்போ சஞ்சய் பேய் லவ்வெல்லாம் பண்ணுமான்னு கேட்டுட்டு போக இவ என்னன்னு யோசிக்கிறா. அப்போ தெரியாம தடிக்கவில. அப்ப டேசங் வரான். இத்தனைக்கும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் கூப்பிட்டு பேசுறான். அப்பதான் இவளுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. டேசங் ப்ரொப்போஸ் பண்ணும்போது அந்த சின்ன பொண்ணு சோல் ஓகே சொல்லியிருப்பாள்ல, அதுக்கப்புறம் இவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலயும் சஞ்சய் ரொம்ப கோவமா இருந்திருக்கான். இது என்னடா புது பிரச்சனைன்னு இவளோட மெசேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தா இவ வழக்கம் போல உருக்கமா நிறைய கவிதை எல்லாம் இந்த டேசங் பையனுக்கு லவ் பண்றேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கே சகிக்கல. அப்ப டேசங் வரான். இவளுக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சுல, அதனால டேசங் பேண்டேஜ் போட்டு வர்றான். இவன் முதல்ல
மாதிரியே பிடிக்காத மாதிரி பேச டேசன் கேட்குறான், என்ன நீ மறுபடியும் வந்துட்டியா என்ன, இதுக்கு முன்னாடி உன் கண்ணில் இருக்க அந்த ஹார்ட் தெரியலையே பண்ணிட்டு. அப்போ சோல் அவனை பார்த்து, உனக்கு உண்மையாலே சோலை பிடிக்குமான்னு கேட்க, ஆமாம் பிடிக்குமேன்ட்டு இவன் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஆனால் சோல் சொல்கிறான், எனக்கெல்லாம் உன்னை சுத்தமாக பிடிக்காதுன்னு. அப்புறம் சஞ்சயோடப்பா சோல் வந்து சூப் கொடுத்தால அந்த பாத்திரத்தை திருப்பி கொடுக்க வரும்போது தான் தெரியுது சோலோட அம்மா தான் அந்த கேசட் கடை ஓனர்னு. இன்னொரு பக்கம் சோலோட பிரதரை காட்டினாங்கன்னா அவன் ஆக்டிங் பண்ணணும்னு தானே சொல்லி சுற்றிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு சான்ஸும் கிடைச்சிருச்சு. ஆனால் யூன்ஜோ அன்னைக்கு குத்துனதுல அவன் பல்லு உடஞ்சி போச்சுல, அதனாலேயே அந்த சான்ஸ் அவனை விட்டு போயிடுச்சு. உடனே அவன் யூன்ஜோக்கு அழுதுகிட்டே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், என் பல்ல திருப்பி கொடுன்னு. ஸ்கூலில் சோல் ஹயோக்கை பார்க்க போகிறான். நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு கேட்க, ஹயோக்கு அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறான். ஏன்னா அவன் ஃபியூச்சரில் எதுவும் சொல்ல வந்திருப்பான்ல. சரி ஓகே, இனிமேல் ஏதாவது சொல்லணும்னு நினச்சின்னா என்கிட்ட மறக்காமல் அது இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹயோக்கு வந்து மியூசிக் கிளப்லலாம் இருக்கான். ஸோ ஹயோக்கிட்ட நீ இனிமேல் இந்த மியூசிக் ஏதாவது ஆடிஷன் பண்ணினா அப்போ சஞ்சய்வை கூட்டிகிட்டு போயிடாதுன்னு என்னென்னமோ ரீசன் சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. அப்படியே சஞ்சய்வை காட்டினாங்கன்னா இந்த யூன்கு இருக்கான்ல ஸ்விம்மிங்கில் சஞ்சய்க்கு எதிரி, அவன் சஞ்சயாவில் ஸ்விம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா அவங்ககிட்ட வந்து வம்பிழுக்கிறான். சஞ்சய் பொறுமையாக தான் பார்க்குறான். ஆனால் இவன் ஓவராக பேச சஞ்சய்வை கலாய்ச்சி விட்டு போயிடுறான். ஆனால் இவன் சஞ்சய்வை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காகவே அவங்க அம்மா இழுத்துறான். இந்த ஸ்விம்மிங்கில் நேஷனல் டீம் போகணுங்கிறதே அவங்க அம்மாவோட ஆசை தான். இதெல்லாம் அவன் சொல்ல சஞ்சய் ரொம்ப கோவமாக அவனை அடிக்க வரான். அப்போ மற்ற பசங்களாம் தடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குத்து வந்து இந்த யூன்கியூக்கு விழுது. பார்த்தா சோல் தான் மாசா ஒரு என்ட்ரி கொடுத்து அவன் தலையிலேயே போட்டிருக்கா. அன்னைக்கு ஜிம்லேயே நான் உன்னை சும்மா விட்டுருக்கூடாது, இதுக்கப்புறமா நீ சஞ்சய் கிட்ட பிரச்சனை பண்ண உனக்கு அவ்வளோதான்ட்டு இவனை மிரட்டிட்டு இருக்க. அப்போ அன்னைக்கு இவன் சிகரெட் கையில் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு சார் பார்த்தார்ல, அவர் வந்துடுறாரு. இவ உடனே அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ அப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த புள்ளி கேர்ள்ஸ் வந்து இவளை பிடிச்சிட்டு போய் மறுபடியும் புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவ பொறுத்தவா அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறா. அப்போ ஒருத்தர் இவங்களை பார்த்து சண்டைலாம் போடக்கூடாதுன்னு மிரட்டி விட்டுட்டு போகிறான். சோலுக்கு அவனை பார்த்தோன்னு ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா ஃபியூச்சரில் சஞ்சய் இறந்ததுக்கப்புறம் அவன் இன்டர்வியூ கொடுத்துருப்பான். ஸோ அவன் என்ன இங்கே பண்ணுறான்னு இந்த புள்ளி கேர்ள்ஸை சமாளிச்சுட்டு இவன் நேரம் அங்கே போகிறான். அவன் வேற இந்த பேண்டோட மேனேஜர் இடத்துல இருக்கவன் போல ஹயோ கட்டியும் சஞ்சய் கட்டியும் ஐடி கார்டு கொடுத்துட்டு போயிடுறான். இவன் சஞ்சய் கிட்ட அந்த ஐடியா வாங்கலான்னு பார்க்கறக்குள்ள சஞ்சய் பஸ்ல ஏறிடுறான். சரின்னு சஞ்சய் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டான். சரி ஓகே, அப்பனா அவன் ஷர்ட் வந்து வீட்டில் தானே வச்சிருப்பான், அதுக்குள்ள இந்த ஐடியா எடுக்கலான்னு பார்த்தா அவங்க அப்பா வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. இவ உடனே பிளான் போட்டு இவ தான் ஃபியூச்சர்ல இருக்கிறது கத்தி சொன்னா அந்த இடம் ஃப்ரீஸ் ஆகும்ல, அந்த டெக்னிக்கை வச்சு உள்ள ஓடிடுறா. இவ சஞ்சயோட ரூமுக்குள்ள போனோன்னு அவன் நினைச்ச மாதிரியே அந்த யூனிஃபார்முக்குள்ள அந்த கார்டு இருக்கு. இவ அது கிழிச்சு போட்டோன்னே சஞ்சயோட அப்பா அங்கே வர மாதிரி இருக்கு. இவ அதே மாதிரி ஃபியூச்சரை கத்திட்டு போய் பெட்டு கடியில் ஒளிஞ்சுக்கிறா. சஞ்சய் வந்து பிரிட்ஜு கடை நின்று சோகமாக யோசிச்சு பார்க்குறான். இந்த சோல் என்ன ஆனாலும் நம்ம கூடவே இருப்பேன்னு சொன்னாலே, ஆனால் அது எவ்வளோ பெரிய பொய்ன்னு இவன் ஒரு மாதிரி சோலை நினச்சி வருத்தப்பட்டுட்டு வீட்டுக்கு ஓடியே போகிறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போது அங்கே சோல் படுத்திருக்க மாதிரி இருக்கு. இவன் டக்குன்னு அதை மனப்பிரமன்னு நினச்சவன் அவள் உண்மையாக அங்கே இருக்கான்னு தெரிஞ்சோன்னா பயந்துடுறான். சோல் எப்படி இங்கே வந்து தூங்கிட்டு இருக்கான்னு சஞ்சய்க்கு புரியல. அவளை எழுப்பி பார்த்தாலும் அவள் எந்திரிக்கவே இல்லை. அப்புறம் அவளுக்கு ஃபேனை திருப்பி வச்சுட்டு அவளை அப்படியே ரசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவள் க்யூட்னஸ் அவன் ரசிச்சுட்டே இருக்கும்போது அவள் ஹேண்ட் இருக்கா, இவன் கையை அவள் கை கிட்ட வச்சு எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பார்த்து இவன் சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சோல் கண்முழிச்சதுக்கப்புறம் இவன் கேட்குறான், நீ எதுக்கு இங்கே வந்த, தயவு செஞ்சு இந்த புக்ஸ் கொடுக்க வந்தேன்னு மட்டும் பொய் சொல்லாதன்ட்டு. அதுக்கு சொல், ஆமாம் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடுன்னு சொல்ல தான் நான் வந்தேன்னு சொல்ல. இவன் வந்து ஸ்விம்மிங் பூலில் நடந்ததுன்னு நினச்சிக்கிறான். அதெல்லாம் மறக்க முடியுமான்னு கேட்குறான். இவளுக்கா ஸ்விம்மிங் பூலில் நடந்ததா, அன்னைக்கு நான் தண்ணி அடிச்சுட்டு என்னென்ன பண்ண ரொம்ப குரங்காட்ட தொல்லை பண்ணனான்ட்டு இவ கேட்க, அப்போதான் இவனுக்கு சாக்கு அடிப்பாவே உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு பார்க்குறான். அப்படியே அவன் திரும்பி உட்காந்துக்க இவ வந்து இவ கொண்டு வந்த புக்ஸ் எல்லாம் பார்த்து சொல்றா, நீ இந்த புக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படி, உனக்கு ஏதாவது தனிமையில் இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இந்த புக்ஸ் கண்டிப்பாக உனக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. நீ ஏதாவது ஒரு நாள் உன் சூசைட்டை தள்ளி போட்டாலும் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றிடுவேன்ட்டு. சஞ்சய் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டான். இவன் வந்து லவ் பண்ணுறது அவளுக்கு புரியலையன்ட்டு உடனே பெட்ஷீட்குள்ளே இவளை போட்டு தூக்கிட்டு வெளியே வந்துடுறான். அவங்க அப்பாவே இவன் பெட்ஷீட்டை க்ளீன் பண்ண போறான்னு நினச்சிக்கிறாரு. ஸோ இவன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் டேசங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாள். அதனால இவன் கேட்குறான், நானே வந்து எனக்கு ஆறுதலாரு என்னைக்குமே என் கூட இருன்னு உங்ககிட்ட கேட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் சஞ்சய் ரொம்ப கோவமாக பேசிவிட சோல் சொல்றா, நானும் என்ன பண்றது, எனக்கு வேற வழி தெரியல, இதுக்கு மேல நான் என்ன பண்ணுன்னு எனக்கு உண்மையாலே புரியல, என் கால் என்கிட்ட திரும்ப வந்தாலும் அதை தவிர நிறைய கஷ்டங்களை தான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு இவ சொல்றா. அப்ப சஞ்சய், ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்காக நீ ஒன்னும் ட்ரை பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவ காலை பாக்குறான். அவ ஷூ வந்து இவன் ரூம்ல இருக்கும் போல. அதனால இவன் செருப்பு கொடுத்துட்டு இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் டேசங் சோலை மீட் பண்றதுக்கு ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனோட பர்த்டே போல அன்னைக்கு. ஆனா அவங்க அம்மா நேர்ல கூட பார்க்க வராம வெறும் மெசேஜ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அப்போ சோல் டேசங்க மீட் பண்ண வரா. ஆனால் பிரேக்கப் பண்ணிடலாங்கிற ஐடியாவில் தான் வரா. அங்கே வந்து அவன் நிறைய கதையெல்லாம் சொல்கிறான். இவனும் அது புரிஞ்சுக்கிற மாதிரி வந்துட்டு என் பர்த்டே அன்னைக்கு நீ இப்படி தான் சொல்ல போறியான்னு கேட்க இவளுக்கு அப்போ தான் எல்லாம் ஞாபகம் வருது. இவனுக்கு பர்த்டே ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்கன்னா சின்ன சோல் என்ன பிளான் பண்ணியிருப்பா, கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருப்பாளா. அதை யோசிச்சுட்டு இவ சாக்கில் கை வைக்க அதுதான் இவ வச்சிருக்க சிக்னல் போல. உடனே அந்த ஹோட்டல்காரங்க சர்ப்ரைஸ் வீடியோ ப்ளே பண்ணிட்டாங்க.
அதில் வேற இந்த சின்ன சொல்லி எப்பயும் போல் காமெடி பண்ணி டான்ஸ் ஆடியெல்லாம் டேசனுக்கு வீடியோ போட்டிருக்கான். அதுக்கப்புறம் கேக் கட்டிங் வேற. சோல் உடனே அப்செட் ஆயிட்டா. அப்போ டேசங் வேற, ஓ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி விளையாடினேன்னு கேட்க, இதெல்லாம் பார்த்தா வேற என்ன தோணுங்கிற மாதிரி தான் அவளுக்கும் தோணுது. அப்போ டேசங் வெளியே எங்கேயாச்சும் டின்னர் சாப்பிட போகலாமான்னு கேட்டுட்டு, எங்கள் அப்பாவுக்கு என் பர்த்டே கூட ஞாபகம் இருக்காதுன்னு சொல்ல, இவளுக்கு டேசங்கை பார்க்கணும் ரொம்ப பாவமாக இருக்கு. சரின்னா அவங்க கூட டின்னர் சாப்பிட போறா. அங்கே இருக்கும் போது தான் இந்த டேசங்க ஒரு ஃபோட்டோ காமிக்கிறான். என்னன்னா சஞ்சீவ் ஹயோக்கும் ஏதோ ஒரு ஆடிஷன் போயிருப்பாங்க போல. சஞ்சய் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரி வந்துடக்கூடாதுன்னு சோல் ரொம்ப தீவிரமா இருக்கா. அதனாலேயே உடனே சஞ்சயை பார்க்க ஓடுறா. அந்த ஆடிஷன் இடத்துக்கு போனா ஹயோக் மட்டும்தான் இருக்கான். நீ எதுக்கு சஞ்சய் எங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, ஹயோக் சொல்றான் சஞ்சய் எல்லாம் அவங்க அப்பா கடையில வேலை இருக்குன்னு எப்பயோ கிளம்பிட்டான். அதோட நீ தான் டேசங்க லவ் பண்றீல, அப்படியே சஞ்சயை தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு ஹயோக் கேட்க, இவளுக்கு வந்து சஞ்சய் அங்கிருந்து போயிட்டான்னு கேட்கும் போது நிம்மதியா இருக்கு. அப்ப தெரியாம இவ கீழே விழுந்துடுறா. ஸோ ஹயோக் இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி சொல்ல, அவன் தான் கோவமா இருக்கான்ல, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி கட் பண்ணிடுறான். ஆனா அதுக்கப்புறம் அவனுக்கு சோல் ஞாபகமாவே இருக்க உடனே சோலை பார்க்க கிளம்புறான். ஸோ அவங்க ஏரியா பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பஸ் வந்து நிக்குது. ஆனா சோல் தூங்கிட்டு பஸ்ல இருந்து இறங்கல. இவனும் கூப்பிட்டு பாக்குறான். அதுக்குள்ள பஸ் அங்கிருந்து கிளம்பிடுது. ஸோ சோல் ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்முழிச்சே பாக்குறா. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு இவங்க ஏரியாவுக்கு பஸ் வருமானு பார்த்துட்டு இருக்கா. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டாக்ஸிக்குள்ள ஒரு வியாடான ஆள் உட்காந்துட்டு இருக்கான். அந்த டாக்ஸி சோலை நோக்கி தான் வருது. ஆனா அப்பன்னு பார்த்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு குடிகார அங்கிள் வந்துடுறான். அவன் சோல் கிட்ட வந்து பேச, இந்த டாக்ஸி வந்து சோல் பக்கத்துல வராம அப்படியே ரூட் மாத்தி போயிடுச்சு. அந்த ட்ரிங்க் பண்ண வர சோல் பக்கத்துலயே வந்துட்டு இருக்கான். சோல் ரொம்ப பயந்து அங்கிருந்து அப்படியே நடந்து போறா. அவ எவ்வளவு தூரம் ஓடினாலும் இந்த ஆள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா சஞ்சய் சோலை தேடிட்டு ஒரு டாக்ஸில வரவன் சோலை பார்த்துட்டான். உடனே சோலை பார்த்து அவன் ஓடி வர, சோல் அவனை பார்க்கும்போது சஞ்சய் இப்படி ஓடி வர சீனை இதுக்கு முன்னாடி அவ பார்த்த மாதிரி இருக்கு. அதை யோசிச்சுட்டு அவ தெரியாம ஒரு பிரிட்ஜ் மேலதான் இப்படி நின்றுட்டு இருந்திருப்பா. தடிக்கி அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. சஞ்சய் கொஞ்சம் கூட யோசிக்கல. உடனே அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு ஸ்விம் பண்ணி சோலை காப்பாத்துறான். ஸோ ஆக்சுவலா சோல் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல சூசைட் பண்ணணும்னு நினைச்சிருக்கா. அப்ப அவ தண்ணிக்குள்ள குதிக்கும் போது தான் சஞ்சய் வந்து இவளை காப்பாத்திருக்கான். ஸோ என்னை எது காப்பாத்தினீங்கன்னு இவ ஹாஸ்பிட்டல் ரூம்ல உட்காந்து கத்திட்டு இருந்திருப்பா. ஆனா வெளியே இருக்கிறது யாருன்னு இவளுக்கு தெரியாது. சஞ்சய் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்திருக்கான். ஸோ இப்ப சஞ்சய் வந்து காப்பாத்தும் போது தான் அன்னைக்கு தண்ணியில குதிச்சு காப்பாத்தினது சஞ்சயவா இருக்குமோன்ட்டு இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் ஆகுது. ஸோ சஞ்சய் சோலை காப்பாத்தி அந்த கரையில உட்கார வைக்கும் போது சோலை விட அவன் தான் ரொம்ப பதட்டத்துல இருக்கான். உனக்கு ஒன்னும் ஆகலையன்ட்டு அவன் ரொம்ப கவலையோட கேட்டுட்டு இருக்க. சோல் அவனை பாக்குறான். நீ தான் என்ன இதுக்கு முன்னாடி காப்பாத்தினியான்ட்டு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு சஞ்சயவை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கா. சஞ்சயும் ரொம்ப பயத்துல இருந்திருப்பான். இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அவளை ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். இப்ப ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்தது காட்டுறாங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்கும்போது சஞ்சயோட டர்னுக்கு அவன் சோலுக்கு கால் பண்ணிருப்பான்ல. ஆக்சுவலா அது சோல் நம்பர்னு தெரிஞ்சேதான் அவன் கால் பண்ணிருப்பான். அப்ப கூட நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு இவன் கேட்டிருப்பான். ஆனா அவன் வந்து தெரியாதுன்னு சொல்லியிருப்பா. ஸோ இப்படி சஞ்சயோட லவ்வை எமோஷனலா காட்டிட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த டிராமால வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான லவ்லியான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.